यज्ञेनैकमयजन्तदेवाः दानि दर्भाणि प्रथमान्यासन्नते गणाहं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्नमामि दाश्वकमहन्मयते धान्यं जनं पशुम्भगुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः भस्मावृताय समय समुद्रो वेङ्कटेश पेरुमाள் स्वामिनः कृपाकटाक्षफलसिद्ध्यर्थम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशत शिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् அமுதனார் அமுதம் கமழ் திருமாயும் அலகிலம் சோதிசேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரே நயனமும் நெஞ்சகலாவே. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவைங்கிற உயர்ந்த பிரபந்தத்தை நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு அனுகிரகித்தாள். பகவானை சென்று கிட்டி அவனிடத்தில் கைங்கரியமாகிற பேற்றை பெற வேணுங்கிறதிலே பெரு விருப்பம் உடையவர்களான கோபிகைகள் இன்றைய பாட்டாலே தங்களுடைய நோன்பிற்காக தாங்கள் வேண்டுவனவற்றை பகவானிடத்திலே சொல்லுகிறார்கள். கோதை தமிழ் 5-5 30 பாசுரங்களாக அமைந்திருக்கிறது. இந்த பிரபந்தத்தை 5-5 ஏன் பிரித்தார்கள்னால் அதற்கொரு காரணம் உண்டு. முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை, அடுத்த 10 பாசுரங்கள் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் 5, பொழுது விடிந்தமைக்கு புலர்ந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் 5 என்பதாக பிரித்து கொள்ள வேண்டும். ஆனால் 6 15 வரையிலுமான அந்த பாசுரங்களை நாம் அப்படியே முதல் 5 பாசுரங்கள் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் என்றும்,
அடுத்த 5 பாசுரங்களை பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் என்றும் பிரித்து கொள்ள இயலாது. 6, 7, 8, 13, 14 இந்த 5 பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10, 11, 12 மேலே 15 இந்த பாசுரங்களிலே அங்கனம் அடையாளம் சொல்லப்படவில்லை. அப்போ 3, 5 என்னன்னு பார்த்தாச்சு. 4வது 5 நந்தகோபனுடைய கோயில் காப்பவன், கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பவன், அவர்களை பிரார்த்தித்து கொண்டு ஸ்ரீ நந்தகோபன், யசோதை, நம்பிமூத்தபிரான் அவர்களை இறைஞ்சுவதாக அமைந்திருக்கிறது. 16, 17 இந்த 2 பாசுரங்களுடைய போக்கு இங்கனம் இருக்கிறது. மேலே 18, 19, 20ஆம் பாசுரங்கள் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டுங்கிற ஆசையோடே அவளை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு கண்ணனையும் இறைஞ்சுவதாக அமைந்திருக்கிறது. 3 பாசுரங்கள் 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிறது. அப்போ 4வது 5ஐயும் பார்த்தாச்சு. அடுத்த 21 நேற்றைய பாசுரமான 25வது பாசுரம் வரையிலும் ஆண்டாளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது ஆண்டாளுக்கு இருக்கிற அபிப்பிராயங்கிறத விட நம்மவர்களில் பலருக்கு இருக்கிற அபிப்பிராயம்னு சொல்ல வேண்டும். அது என்ன அப்படின்னால், நாமத்தான் எப்பவும் பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறோம் போலிருக்கிறது, அவருக்கு நம்முடைய நினைவு இருப்பதாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தவறான அபிப்பிராயம். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நாம் எப்பவும் அவரையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நான் நிறைய பக்தி செய்கிறேன், சதா சர்வகாலமும் அவரையே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி போயிருக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாராங்கிறது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடே, திரும்பவும் சொல்கிறேன், தப்பான அபிப்பிராயத்தோடே நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் அவரை நினைக்கிறோமானால் பல அலுவல்களுக்கு இடையில், அதுவும் தேவையற்ற பல அலுவல்களுக்கு இடையில் அவ்வப்போது அவரை நாம் நினைக்கிறோம், அவ்வப்போது அவரை நினைப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னால் எப்போதும் நம்மையே நினைப்பவர். நமக்கு மற்ற வேலைகளுக்கு இடையிலே அவர் தேவையாயிருக்கிறார். அவருக்கு வேலையே நம்மை தேடுவது, நம்மை அடைவது என்பதாக இருக்கிறது. எப்பவும் நம்மளையே நினைச்சுட்டு இருக்கார். அதனால் ஆண்டாள் நாச்சியார் பக்கத்தில் போய் பகவானை பார்த்தாள். பார்த்த உடனே புரிந்து கொண்டாள். இதுகாரும் நான் கொண்டிருக்கிற அன்பே சிறந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுடைய அன்புங்கிறது எங்களை தெளிவாக எழுந்து கொள்ளச் செய்து, தெளிவாக நடக்கச் செய்து, தெளிந்து ஒரு பெண்ணையும் எழுப்பச் செய்து, பாதை அறிந்து நடந்து வந்து உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னா நிலையா இருக்கோம்னு அர்த்தம். உண்மையான அன்பு இருக்கிறதுன்னு சொன்னால் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலுங்கிற நிலைமையை அடைஞ்சுடுவா. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல நாம் குரல் தழுதழுத்து போய்விடுவோம், நம் வசமிழந்து நிற்போம், அன்பு எல்லாவற்றையும் மறைத்து விடும், ஒன்றும் தெரியாதவர்களாக ஆகிவிடுவோம். இப்போ நாங்கள் இத்தனை தூரம் வந்திருக்கோம்னால் அப்போ அன்பு குறைவா இருக்குன்னு அர்த்தம். பகவானுடைய அன்பு ரொம்ப பெரியது. ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், உங்களாலெல்லாம் நினச்சி எழுந்து வர முடிகிறது, நான் உங்களை நினச்சிட்டேன்னா என்னால் எழுந்துக்கவே முடியலேங்கிறார். அப்போ எத்தனை சிறந்த அன்பு இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டவளாய் மாலேன்னு பெருமானை சம்போதனம் பண்ணுகிறாள், விழிக்கிறாள், அழைக்கிறாள். மால்னா என்ன அர்த்தம்னால், மால் என கருமை பெருமை மையல்னு சொல்லுவார்கள். மால்னா கருமை நிறம், மால்னா பெருமை, மால்னா அன்பு. இந்த 3மே கண்ணனுக்கு பொருந்துறது பாருங்க. கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கண்ணா கரிய நிற கண்ணான்னு பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? அப்போ பெருமான் கரிய நிற வண்ணனாக இருக்கிறான். அவனுக்கு மால்ங்கிறது உண்டு, கருமை நிறம் உண்டு. பெருமை நேற்றுக்கு பார்த்தோமே, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், அளவற்ற பெருமை படைத்தவன் பெருமான், மகாத்மாவாக இருக்கிறார். அதனாலே மால்னு சொல்லப்படுகிறார். அடுத்தது தீர்க்கமான வியாமோகம், அன்பே வடிவெடுத்தவனாக பகவான் விளங்குகிறான். அதனால தான் மாலே என்று அழைக்கிறார்கள். ஆண்டாள் நினைச்சண்டா இதுவரைக்கும் நான் கொண்டிருக்கிற அன்புதான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு பிரமையிலே நான் இருந்தேன்.
இப்ப புரிஞ்சுனுட்டேன். நீ கொண்டிருக்கிற அன்பு இருக்கிறதே அதுதான் சிறந்தது. நீ எங்களிடத்திலே காட்டும் அன்பிலே 100% கூட 1% கூட நாங்கள் காட்டியிருக்கிறோம்னு சொல்ல போகாது. மணிவண்ணா அடுத்தது சொல்றா, ஒரு ரத்தினக்கல்லை புடவை தலைப்பிலோ உத்தரியத்திலோ முடிந்து கொண்டு நாம சுலபமா போயிடுறா போலே. இப்போ மோதிரம் இருக்கு, இந்த மோதிரம் இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு வாங்க போனால் அதிகமாக தான் இருக்கும். இதை எடுத்துன்னு போகிறதுக்கு நான் பெரிய வண்டி வரவழைக்கணுமான்னு வேண்டாமே, இந்த உத்தரியத்தில் அப்படி முடிச்சு போட்டுட்டு போனால் போச்சு. அதை போல பகவான் சுலபனாக இருக்கிறார். ரத்தினத்திற்கு ஒப்பானவராய் ஒரு பெரிய வைரக்கல்லுக்கு ஒப்பானவராக அவர் அறியப்பட்டாலும் சுலபமாக அழிச்சுட்டு போயிடலாங்கிற போல இருக்கார் மணிவண்ணா. உடனே பகவான் கேட்டார், நீங்கள் அனுட்டிக்கிற நோன்பு யாதுன்னு கேட்டார். என்னமோ அடிக்கடி நோன்பு நோன்பு மார்கழி நீராட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அது என்னது அப்படின்னால், மார்கழி நீராட்டம் நீயே பேரை சொல்லிட்டியே அதுதான் பேரு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நோன்பை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதற்கு முன்னாடி யார் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பகவான் வினவினார். அதுக்கு பதில் சொல்றார், இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கான்னு நீ கேட்க வருகிறாய். சொல்லப்பட்டிருக்கும், எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. நீ இந்த நோன்பு அனுட்டிக்கிறீர்களே, இந்த நோன்பு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நீ கேட்கிறாய். பதில் என்ன சொல்லிட்டா, சொல்லப்பட்டிருக்கும், ஆனா எங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாமல் ஏன் செய்கிறீர்கள்? மேலையார் செய்வனர்கள். இல்ல இல்ல பெரியவா பண்ணியிருக்கா, பெரியவா பண்ணியிருக்கான்னு சொன்னாலே அதுவே மேலான சான்று. அதுக்கு மேல நாம ஒன்று செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீடுகளில் பாருங்க, கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா சாயங்காலத்தில் வீட்டு வாசல்களில் விளக்கேற்றி வைக்கிறது. அந்த ஒரு மாதம் முழுக்க மாலை வேளைகளில் விளக்கேற்றி வைப்பதுங்கிறது வழக்கம். மார்கழி மாதம் வந்தாச்சுன்னா அதே பிம்மாலை எழுந்து வீட்டு வாசலில் 2 பக்கமும் விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறது வழக்கம். இதை தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக எல்லா குடும்பத்தினரும் செய்து வருகிறார்கள். ஆனால் இதை ஏன் பண்ணுறீங்கோன்னு கேட்டால், பெரியவா பண்ணிட்டு இருந்தா, எங்கள் மாமியார் பண்ணிட்டு இருந்தா, அவள் மாமியார் பண்ணிட்டு இருந்தா, நானும் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்னுடைய மருமகளுக்கும் அதை சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் தெரியாது. இதை பண்ணணும், புரட்டாசி மாதம் வந்துடுத்தா இப்படி பெருமாளை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி பண்டிகை இப்படி கொண்டாட வேண்டும், நோன்புன்னு ஒன்று வச்சிருப்பா, அந்த நோன்பு பண்டிகை அதெல்லாம் எப்படி கொண்டாடணும்னா பெரியவா எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி செய்து கொண்டு வருகிறோம். இதைத்தான் மேலையார் செய்வனர்கள். தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாஷ்டன்னு சொல்லுவார்கள். எது நமக்கு சான்றுன்னு கேட்டால், தர்மம் அறிந்தவர்களின் நடத்தையே சான்று. பெரியவர்கள் அவர்கள் எத்தை அனுட்டிக்கின்றார்களோ அத்தை நாமும் செய்து வருகிறோம். கண்ணனே சொல்றார், பெரியவர்கள் என்னென்ன பண்றாளோ பின்னே வருகிறவர்கள் அத்தத்தை அப்படியே பண்றாங்கிறார். அப்ப பெரியவர்களை அனுசரிச்சுத்தான் போறோங்கிறது இருக்கு இல்லையா. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். பகவான் கேட்டார் அப்படின்னா என்னமோ வேணும் போல் இருக்கும் உங்களுக்குன்னா, ஆமாமா பெரிய அட்டவணை வச்சிருக்கோம், என்ன வேணுங்கிறத எல்லாம் நாங்க முன்னாடியே பேசி முடிவெடுத்து கண்ணனிடத்திலே நோன்பிற்கு அங்கமாக இவத்தை எல்லாம் பெற வேண்டியதுங்கிற முடிவோடே வந்திருக்கிறோம். வேண்டுவன கேட்டியேல், சரி சொல்லுங்கோன்னார். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே. நாங்க வருகிறோம்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக கோபிகைகள் வரும்போது ரொம்ப நல்லா சங்கநாதம் அது எல்லா இடத்துலையும் கேட்க வேண்டும். அந்த சங்கொலியை கேட்டு இன்னமும் எழுந்து கொள்ளாதவர்கள், இன்னமும் எங்களோட கலவாதவர்கள், அவர்களெல்லாம் உணர்ந்து வந்து எங்களுடன் கலத்தற் பொருட்டு சங்கநாதத்தை நல்லா பம்பம்னு ஊதிண்டே போகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு சங்கம் எல்லாம் போதாது, உன் கையிலே இருக்கிற பாஞ்சஜன்யத்தை போல பல 100 சங்கங்களை தருவாய் அப்படின்னு கேட்டார்கள். அப்பவே பெருமாளுக்கு பிரமிப்பு. நான் என்ன வேணும்னு கேட்டேன், ஆரம்பமே ரொம்ப பெருசா சொல்லிட்டா, இன்னும் அதோட முடிக்கல. எங்களுக்கு சங்கங்களை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தா, சரி நிறைய சங்குகள் வேணும் போல் இருக்கு, தந்துடுவோம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். சால பெரும்பறையே அதுக்கு மேலே சொன்னான், எங்களுக்கு பெரிய பறை வேண்டும். ஏன்னா அதை நல்லா கொட்டிக்கொண்டே போனால்தான், அதை தட்டி கொண்டே போனால்தான் நாங்கள் வருகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ. பல்லாண்டி செய்ப்பாரே, பெரிய கூட்டமாக நாங்கள் போகும்போது கண்ணச்சில் பாடப்படாது இருக்க வேண்டும். பார்க்குறவா கண்ணு போட்டுறக்கூடாதுன்னா பல்லாண்டு பாடுறவா வேண்டும். பல்லாண்டு செய்ப்பார் கோல விளக்கு வேண்டும். ஏன்னா பிம்மால வேளையில போயிட்டு இருக்கோம், கையில ஒரு விளக்கு இருந்தா தான் பாதை நன்னா தெரியும், வெளிச்சம் நன்னா தெரியும். கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும். தூரேந்து பார்த்தாலே பெரிய சங்கமா கூட்டமா இவாள்லாம் வரா போல் இருக்கு அப்படின்னு அனைவரும் புரிந்து கொள்ளுதற் பொருட்டு ஒரு கொடியை பிடிச்சுன்னு நாங்க போயிட்டு இருந்தோம்னா சுலபமா எல்லாம் நன்னா தெரிஞ்சுடுவா. அதனாலே கொடி வேண்டும். அதற்கு மேலே சொன்னார்கள் விதானம் வேண்டும், ஒரு மேற்கட்டி
கூரைன்னு சொல்லுவார்கள். பனி பெயருது, அந்த பனியிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு விதானமும் வேண்டும். பெருமாள் ஒன்னொன்னா கேட்கறச்சே தன்னுடைய வாயனன்னா அகல விரித்து கொண்டே போகிறார். இதுவா இதுவா இன்னொன்னா இதுக்கு மேல மத்தொன்னா கேட்டுட்டே போனார். கடைசியில மெதுவா கேட்டார். ஒரு ஆசாமி கிட்ட வந்துட்டு இத்தனை கேட்கிறீர்களே, எங்கனம் ஒருவனாலே தர முடியும்? இத்தனை வெள்ளம் நீங்கள் கேட்டீர்களானால் தருவதற்கு நம்மால் ஆகுமோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னா, ஆலிநிலையாய் அருள், ஒரு சின்ன ஆலந்தளிரிலே படுக்க தெரிந்த உனக்கு இவை அனைத்தையும் கொடுப்பதுங்கிறது சிரமமாகுமா? அகட்டித்த கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள். மற்றவர்களாலே முடிக்க முடியாத காரியங்களை அனாயாசமாக செய்து முடிக்கும் திறல் அது பகவானுக்கு உண்டு. அவனால இது ஆகாது இது ஆகும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. எத்தகு மாயத்தையும் அனாயாசமாக செய்ய முடிப்பவனாக செய்யக்கூடியவனாக பகவான் இருக்கிறபடியினாலே அதே இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். ஆலிநிலையாய் அருள் என்று பெருமானிடத்திலே நோன்பிற்கு தேவையானவற்றை இங்கனம் பிரார்த்திக்கிறார்கள். நாம நேற்றைய தினம் 22வது பாசுரத்தினுடைய அனுபவத்தில் கொஞ்சம் மிச்சம் வைத்திருக்கிறோம். நேற்றுக்கு பார்த்தது என்ன? அங்கன்மா ஞாலத்தரசர் வேதாந்த தேசிகனுடைய வைராகிய பஞ்சகம், இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நம்மாழ்வார் பாடுறார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து உய்மினோ. முந்தா நாள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமை? திருப்பாணாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ரங்கநாதன், அதுதான் பெருமை. திருமலைக்கு என்ன பெருமை? குறும்பருத்த நம்பின்னு ஒரு பெரியவர், ஒரு குயவர், அவர் திருப்பதியில கீழே வசித்து வருகிறார். மண்பாண்டங்கள் செய்து வியாபாரம் நடத்தி ஜீவிக்கும் அவர் என்ன பண்றார்? மண்ணாலான ஒரு தெய்வத்தை பண்ணி வச்சிருக்கார். மண்ணாலான புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணி பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். பூவாங்க கூட அவரிடத்துல பெரிதாக காசு கிடையாது. மண் மலர்களையே கொண்டு பெருமானை அவர் பூசித்து வருகிறார். வேடிக்கை என்னன்னா, தொண்டமான் சக்கரவர்த்தி தினந்தோறும் திருமலையப்பனுக்கு பொன்மலர்களை இட்டு அர்ச்சனை பண்ணுகிறான். ஆனா அதெல்லாம் பகவான் தள்ளிவிடுறார். அடுத்த நாள் கதவை திறந்தா மண்மலர்கள் தான் பெருமானுடைய பாதங்களை அலங்கரித்திருக்குமாம். இது ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி. நான் தினந்தோறும் வருகிறேன், 1008 பொன்மலர்களை கொண்டு பெருமானை பூசிக்கிறேன். அடுத்த நாள் வந்து பார்த்தேன் என்னால் பொன்மலர்களிலே ஒன்று கூட தொலைந்து போவது கிடையாது. ஆனா அப்புறப்படுத்தப்படுகிறது. யாரோ வந்து மண்மலர்களை வச்சுட்டு போறாளே, இந்த தவறை யார் செய்கிறார்கள்? அங்க நல்ல கட்டுக்காவல் எல்லாம் ரொம்ப அதிகமாக்கினான். அப்படியும் இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது. தானே வந்து கண் விழித்து காவல் காத்து பார்த்தான். அப்போதும் இங்கனமே நடக்கிறது. பெருமானிட போய் கதறினான், என்னுடைய பக்தியில ஏதாவது குறைவா? பெருமான் சொன்னார், உன் பக்தியிலே ஒரு குறைவும் கிடையாது. ஆனா உன் பக்தியை விட அவருக்கு பக்தி உண்டுங்கிற நிறை அந்த குயவருக்கு உண்டு. அவருடைய பக்திக்கு முன்னே உன் பக்தி விலை செல்லாது. புரியலையேன்னாம இல்ல, அவர் கீழே என்னுடைய உருவத்தை சமைத்து வைத்துக் கொண்டு மண்ணாலான என்னுடைய திருமேனி திருவுருவத்திற்கு தினந்தோறும் மண்மலர்களை அங்கே அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த மண்மலர்களை நான் வாஞ்சையோடு இங்கே ஏற்றுக்கொள்ளுகிறேன் நாம் பெருமான். அப்ப திருக்குறும்பருத்த நம்பி, அந்த குறும்பருத்த நம்பி குயவரிடத்துல பகவான் அனுகிரகம் பண்ணினான் திருவேங்கடமுடையான். அதனால தான் திருமலைக்கு சிறப்பு. காஞ்சிபுரம்னு சொன்னால் திருக்கச்சினம்பிகளோட வார்த்தையாடி இருக்கார் பெருமாள். ஸ்ரீ காஞ்சி பூர்ணமிஸ்ரேண பிரீத்யா சர்வாபிபாஷிணே அதீதார்ச்சாவியவஸ்தாய ஹஸ்தியத்ரீஷாய மங்களம். அவரோட பேசியிருக்காருங்கிறது எத்தனை பெரிய ஏத்தம். அவரோட பேசினாருங்கிறதுனால தான் பெருமாளுக்கே ஏத்தம். அவரோட இவர் பேசியிருக்கார். என்ன பெருமை என்ன பெருமைன்னா அப்படி கிடையாது சுவாமி. அவரோட இவர் பேசியிருக்கிறதுனால தான் இவருக்கு பெருமையே. அது தேவப்பெருமாள் விஷயம், காஞ்சிபுரத்தினுடைய விஷயம். 4வது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் திருநாராயணபுரத்து சரித்திரம். சுச்சரித்தன்னு ஒரு அந்தணர், அவருடைய பிள்ளை 5 வயசு குழந்தை. அம்மா ஏதோ தேன்குழலோ மனுப்போ பண்ணியிருக்கா. அதை ஒரு கிண்ணகத்துல போட்டு குழந்தை கிட்ட வந்து கொடுத்தா. குழந்தை ஒரு கடி கடிச்சுது. உடனே கோயிலில் இருக்கிற பெருமாள் நினைவிற்கு வந்துட்டார். எனக்கு அம்மா இருக்கா, பண்ணி கொடுத்துட்டா, அவனுக்கு யார் பண்ணி கொடுப்பா, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கிண்ணத்தை கையில் எடுத்துட்டு தான் எச்ச பண்ணி சாட்டுனே நேர கோயிலுக்கு போச்சு. செல்வப்பிள்ளாயின்னு கூப்பிட்டது. வாராய் செல்வப்பிள்ளாயின்னு ராமானுஜர் கூட்டார். அந்த பெருமாள் வந்துட்டார். இந்த குழந்தை கூட்டத்துக்கும் ஓடி வந்துட்டார். என்னன்னு கேட்டார். இந்த பேர் அம்மா பண்ணியிருக்கா, உனக்கும் தான் சேர்த்து வாழ்ந்து வந்திருக்கேன், நாம 2 பேரும் சேர்த்து சாப்பிடலாவா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அர்ச்சகர்கள்லாம் வந்தா. என்னது பெருமாளுக்குன்னு திருவாராதனை சமர்ப்பிக்கல, அதுக்குள்ள போஜ்யாசனம் நடந்துட்டு இருக்கு. தளிகை அமுது செய்ய பண்ணுகை, பெருமானுக்கென்று பிரசாதங்களை அமுது செய்ய பண்ணுகை, அவருக்கு படைத்திடுகை, அது நடந்துட்டு இருக்கு. யார் இதை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு குழந்தை ஊட்டி விட்டு இருக்கு. அர்ச்சகர்கள் பெருமானை பார்த்து கேட்டா, சுவாமி நாங்க வந்து தீர்த்தம் எல்லாம் நல்லா நிரப்பி வைத்து அதற்குன்னு 5 வட்டல்கள்லாம் வச்சிருக்கோம், ஒரு உத்தரணி வச்சிருக்கோம், பெரிய தட்டு, கீழே திருப்படிகம் உண்டு, அப்புறம் பெருமானுக்கு உனக்கு விதிப்படி பூஜை பண்ணணும்னு கிரமமெல்லாம் இருக்கே,
அதற்குள்ளாக இந்த குழந்தை தருகிற தின்பண்டத்தை நீ சாப்பிட்டு இருக்க, அதுவும் எச்ச பண்ணி கொடுக்குறா போல தெரிகிறது என்னால். பகவான் சொல்லிட்டார், அது பிள்ளை, நான் செல்வ பிள்ளை. ஏதோ குழந்தைகள் எங்களுக்கிடையில இப்படி பரிமாற்றம் நடக்கிறது, இதிலே நீங்கள் தலையிட வேண்டியது கிடையாது. அப்ப சுச்சரித்தனுடைய பிள்ளை ஒரு பூணூல் கூட அணிவிக்கப்படாத அந்தன சிறுவன், சிறிய குழந்தை, எச்ச பண்றோங்கிறது தெரியாத குழந்தை. அந்த குழந்தை கொடுக்கிற பிரசாதத்தை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டான் பாருங்கள். அதனால தான் செல்வப்பிள்ளை திருநாராயணபுரத்துக்கு ஏற்றம் அப்படின்னு முடித்தார்கள். இப்படி 4 திவிதேசங்கள், முக்கியமான திவிதேசங்கள். அதிலே பகவத் ராமானுஜர் அவர் ரொம்ப ஆச்சரியமான கைங்கரியங்களை அந்த திருநாராயணபுரத்திலே செய்திருக்கிறார். இங்கிருந்து சோழவரசனுடைய உபதிரவத்தினாலே ராமானுஜர் மேலக்கோட்டை மேல் நாட்டிற்கு எழுந்தருளினார். திருமண் கட்டி இட்டுக்கொள்வதற்கு திருமண் கதிர் இல்லை, சிரமப்பட்டார், கவலையுற்றார், உண்ணாது உறங்காது அப்படியே கிடந்தார், மோகிச்சு போயிட்டார், மயக்கம் வந்த நிலைமையை அடைஞ்சுட்டார். ஸ்வப்னத்துல பகவான் வந்துட்டு, கவலைப்பட வேண்டாம், கல்யாணி புஷ்கரணி கரைக்கு வாரும், உமக்கு நிரம்ப அங்கே திருமண் கட்டுகள் கிடைக்கும், திருமண் கதிர்னு சொல்லுவா, திருமண் கதிர் நிறைய கிடைக்கும், கூடவே உமக்கு தனமும் உண்டுன்னார், செல்வமும் உண்டு. புரிஞ்சுட்டார், யாது செல்வம் என்ன செல்வம் பகவான் சொல்லுகிறான்ங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அங்கே வந்தார், கடப்பாறையெல்லாம் எடுத்துன்னு வந்தார். எந்த இடத்துல பெருமான் நியமித்தானோ அந்த இடத்துல தோண்டினார்கள். நிறைய திருமண் கட்டுகள், திருமண் கதிர் எல்லாம் கிடைத்தது. ஸ்வேதத்வீபம்னு உண்டு. அந்த ஸ்வேதத்வீபம் ஒரு தீவு, திருப்பார்கடலுக்கு பக்கத்துல இங்க அங்க எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்வேதத்வீபத்திலிருந்து அங்க இருக்கிற மண்ணை கொண்டு வந்து கருடன் இந்த உலகத்திலே நிறைத்தார். அதை கொண்டுதான் இந்த திருமண்கிறதே நாம தயாரித்து அதை தினந்தோறும் இட்டுக்கொள்வதுங்கிற வழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப திருமணம் இவர் கிடைச்சு கொடுத்து, அதுக்கு மேல நிதி கிடைக்கும்னு பெருமாள் சொல்லியிருந்தாரோ இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமாக மூலவமூர்த்தி அங்கிருந்து புறப்பட்டார். அவருக்கு தான் திருநாரண பெருமாள்னு திருநாமம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து இம்மினோ. இந்த பாசுரத்தை, இந்த பதிகத்தை அந்த பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுட்டார் உடையவர். அதனால தான் அந்த பெருமாளுக்கு திருநாரணன்னு பேரு. ஆனா உற்சவர் அங்கு இல்லை. உற்சவர் எங்க போனார்? நான் தில்லியில இருக்கேன் வான்னு கூப்பிட்டார். 84 வயது இளைஞர் ராமானுஜர் புறப்பட்டார். தில்லி நோக்கி நடந்து செல்கிறார். அங்கே ஒரு பெரிய அரசன், முகலாய பேரரசன் இருந்திருக்கிறார். அவர் ராமானுஜரை வரவேற்றார். வந்த காரியம் என்னன்னு வினவினார். இந்த மாதிரி ஒரு பெருமாளை தேடி வந்திருக்கேன், நீ தென்னாட்டிலிருந்து பல விக்கிரகங்களை கொள்ளையடித்துக் கொண்டு இங்கே வந்திருப்பதாக அறிந்தேன், உன்னிடத்துலதான் தான் இருக்கிறேன்னு பகவான் எனக்கே சொல்லிட்டார், அவரை எனக்கு தர முடியுமா? உடனே அவன் சொன்னான், ஒரு அரை முழுக்க நான் விக்கிரகங்களா நிரப்பி வச்சிருக்கேன், நீர் போய் பார்த்து உமக்கு எது தேவையோ நீர் எடுத்துக்கொண்டு செல்லலாம். உள்ளே போய் பார்த்தார். கனவில் மிக கண்ட தேவன் அங்கே இல்லை. கனவுல சேவை சாய்ச்ச பெருமாள் அங்க காணோம். ஆனா இங்கதான் இருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கார். வந்து ராமானுஜர் ராஜாவிடத்துல திரும்ப சொல்றார். அவன் சொன்னான், ஓஹோ, அந்த புறத்திலே நம்முடைய மகள் ஒரு விக்கிரகத்தை வச்சு விளையாடின்னு இருக்கா, அதை அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவ உயிரையே விட்டுடுவா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா, நீ இங்க இருந்தே கூப்பிடும், வந்தா அழிச்சுப்போம். அமர்ந்தார், கூப்பிட்டார், பகவான் வந்தார். வாராய் செல்வப்பிள்ளாய் அழைத்தார். பகவான் நடந்து வந்தான். அவனை திருமடியிலே ஏற்றிக்கொண்டு திருதண்டத்தை கையிலே ஏந்தியவராய், நான் போயிட்டு வரட்டுமான்னு கிளம்பிட்டார். இது திருநாராயணபுரத்தினுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்துக்கு நம்மாழ்வார் கொடுத்த பாசுரம் ராமானுஜர் கொடுத்தாருன்னு சொன்னேனே, அதுல சொல்றார் பாருங்க, திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. ரொம்ப ஆச்சரியமான கதை சொல்றார் நம்மாழ்வார். நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க தான் பெரிய ராஜான்னு நினைச்சுக்கோங்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது சொல்றதே நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டா அப்படி இருக்கும். ஒருத்தர் நம்மளை பார்த்து உங்களை ராஜாவா நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாருன்னா அதுவே கேட்க நல்லா இருக்கு. இன்னும் நான் ராஜாவா நினைச்சுட்டேன்னா இன்னும் எத்தனை சந்தோஷப்படுவேன். சரி, நினைச்சுட்டேன், நான் தான் ராஜா. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், ஒரு வெண்கொற்ற குடையின் கீழிருந்து உலகம் முழுவதையும் ஆள்கின்ற ஆற்றல் படைத்திருக்கிற ஒரு அரசனாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்ககிட்ட இல்லாத செல்வமே இல்லை. அடுத்தது ஆழ்வார் சொன்னார், என்ன பண்றது, கட்டகாலம் வந்தாச்சு, எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அடிச்சு பிடுங்கிறதுக்கு, மொத்தம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கியாச்சு, ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட சல்லி காசு உங்களிடத்திலே இல்லை. அப்படி ஒரு நிலைமை ஒரே நாளிலே வந்துடுத்து. நேற்றுக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. ஐயோ, இப்பதானே சுவாமி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுத்தேன்னா, ஏன் ஒண்ணுமே இல்லை, நிறைய பசி இருக்கு உங்ககிட்ட, வேலை வந்தா பசிக்கிறதோ இல்லையோ. ராஜா பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா சொந்த நாட்டிலே பிச்சை எடுக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. பிச்சை எடுக்க போறான். ராத்திரி வேளையில போகணும்னு முடிவு எடுத்துட்டான். அப்படி போகும்போது தன்னை மறைத்துக் கொண்டு, அடையாளத்தை மறைத்துக் கொண்டு போக வேண்டும்னு தீர்மானித்தான். எங்கோ கீழே கடந்த ஒரு கருப்பு துணி எடுத்து போத்தின்னுட்டான். பாத்திரம் இல்லை, பிச்சை போட்டா கூட வாங்கிக்கிறதுக்கு பாத்திரம் வேணும் இல்லையோ, ஒரு ஓட்ட பாத்திரம். அதைத்தான் ஆழ்வார் பாடினார், சிதகிய பானையர்னார். அது கீழே அடைப்பு கொடுத்தாத்தான் அதுல இடப்படுகிற அன்னமே தங்குங்கிற போல பாத்திரம். அதை எடுத்துட்டான். ஒரு வீட்டு வாசல்ல போனான், அம்மான்னு கூப்பிட்டுருக்கான். சோறு போட வந்தா தெரியாத்தனமாக ஒரு நாயை மிதித்து விட்டான். கரு நாய் கவர்ந்த காலர். அந்த நாய் கத்திட்டு பாருங்க, மெரிச்ச உடனே அது கத்துறது, இவன் காலை கவ்விடுத்து, இவனும் கத்தினான்.
என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு தீவட்டி எல்லாம் எடுத்துட்டு வாசல்ல வந்து பார்த்தா இவன் கத்திண்டே அந்த பாத்திரத்தை வேற கீழே போட்டான், அந்த சத்தம் வேற கேட்டது. வெளிச்சத்துல எல்லாம் பாக்குறான், ஐயோ நம்ம ராஜாவாச்சே இது, அவனுக்கு இந்த நிலைமை என்ன பாருங்க. அப்பதான் சொன்னார் ஆழ்வார், இந்த நிலைமை உனக்கு வருவதற்கு முன்பாக சரணாகதியை செய்து விடு. எப்ப கையில இருக்கிறதெல்லாம் போகும்னு நமக்கு தெரியாது, இருக்கிற போதே. அப்படின்னா கையில இருக்கிறதா வெறும் பணங்காசை பற்றிய பேச்சு மட்டும் அன்று. அது எதெல்லாம் நம்முடையதுங்கிற அபிமானத்தோட நாம் இருக்கிறோமோ, எவ்வவர்களையெல்லாம் நம்முடையவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, அவ்வவர்கள் நம்மை விட்டு செல்லும் முன்பாக, அந்த துன்பக்கடலில் துவளும் முன்பாக நாம சரணாகதியை பண்ணிட்டோம்னு சொன்னால் அவன் இருக்கிறான், ரட்சிப்பான், அவனே ரட்சகன், அவனுக்கு தெரியும் எனக்கு ஏது நன்மை என்று, அதை அவன் நடத்தி கொண்டு போவான். இந்த தெளிந்த சிந்தையோடே நாம் வாழ்கின்றோம்னு சொன்னால் ஒருபோதும் நமக்கு துயரில்லை. அதைத்தான் அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாயின் ஆண்டாள் சொன்னதற்கு சேர நம்முடைய அகங்கார மமகாரங்கள் தீரப் பெற்றவர்களாய் சரணாகதியை அனுட்டித்து திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து உய்மினோன் ஆழ்வார் சொன்ன கிரமத்திலே நாமும் பகவானே கதி என்றிருத்தல் அவசியம். இது 22வது பாட்டிலே முன்னடிகளாலே சொல்லப்படுகிறது. கடைசியில பின்னடிகள் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கா. அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபமிழிந்தேலோர் எம்பாவாய். அவதாரங்கள்ல உணவுன்னு வச்சுக்கோங்க, உணவு சாப்பிட்ற சாப்பாடு இருக்கே, அதை பகவான் எங்கெங்க சாப்பிட்டிருக்கார். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜா சவ்ரஜ யுவதையோ மால்ய கிருதிதி. தேடி தேடி போய் பகவான் அனுகிரகம் எல்லாம் பலருக்கு பண்ணியிருக்கார். குஹன் இடத்துல போனார், குஹன் கொடுத்ததெல்லாம் பெருமாள் வாங்கிக்கல. சொல்லிட்டார், நான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், வனவாசத்துல ஒருத்தர் ரெண்டையும் ஒன்றும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு விட்டார். தேனு தென்னமாவெல்லாம் கொடுத்தான், வேண்டான்னுட்டார். ஆனா சபரி கையாலே அமுது செய்தருளினார். சபரி கொடுத்த பழத்தெல்லாம் சாட்டுட்டார். காரணம் கீழே சொல்லியிருக்கேன், குஹனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை, சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம். மதங்க மகர்ஷிங்கிற ஒரு மகர்ஷியின் இடத்துல, ஆச்சாரியரிடத்திலே அவள் அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை கேட்டவள், அந்த குருவினாலே தீட்சை பெற்றவள். அதனால அவள் கொடுத்ததை பகவான் ஏற்றுனுட்டார். குஹனுக்கு யாரும் ஆச்சாரியர் இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நாம கொடுக்கறத வாங்கி கொள்ள மாட்டார். அதனாலதான் நாம பெருமானுக்கு எத்தை சமர்ப்பித்தாலும் அத்தை நாம் சமர்ப்பிப்பதாக எண்ணிக்கொள்ளாமல் நம்முடைய குருவிற்கு நாம ஒரு உபகரணமாக, ஒரு கையா இருந்துட்டு நான் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்தேன்னு நினைக்காத, என்னை இப்படி பார், நான் ஆச்சாரியனுடைய கை, அவர் தான் கொடுக்கிறாருன்னு நினைச்சுக்கோ. அப்படி சொல்லி கொடுத்தால்தான் பெருமான் ஸ்வீகரிப்பான்கிறது உணவு, அதாவது ஸ்வீகரிப்பான்கிறது உண்மை. ஆக நாம கொடுக்கிற உணவை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் நமக்கு ஆச்சாரியர் இருந்தாக வேண்டும். விதுரர் வீட்டில் போய் பகவான் சாட்டார், விதுரான்னானி புகுஜே சுச்சீனி குணவந்திச்ச விதுரஸ்ஸ மகாமதிஹி. விதுரர் பேரறிஞர்னு கொண்டாடப்படுறார். இது கொஞ்சம் கவனமா கேட்டா தான் புரியும். ஏன் பேரறிஞர் அப்படின்னா, அவர் கண்ணன் வீட்டுக்கு வந்த போது கண்ணனை உட்காரவே விடலை, அதனால பேரறிஞர். என்ன சுவாமி, யாராவது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா முதல்ல நாம ஆசனத்தை தான் கொடுப்போம். அந்த நாளா இருந்தா ஆசனத்தை கீழே போடுவான். ஏன்னா நாற்காலி எல்லாம் எல்லா வீட்லையும் இருக்காது, அதிகபட்சம் ஒரு நாற்காலி இருந்தா பெரிய விஷயம் வீட்டுல. இன்னைக்கு இருக்கா போல பிளாஸ்டிக் சேர் எல்லாம் இல்லாத காலம். அப்ப என்ன பண்ணுவோம், ஆசனம்னு வச்சிருப்பா, ஜமக்காலம் போர்வை இதெல்லாம் வச்சிருப்பா. அந்த ஜமக்காலத்தை எல்லாம் கீழே விரிச்சுட்டு தரை விரிப்பு அதை போட்டுட்டோம்னா சுவாமி உட்காருங்கோ அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆசனம் போடணும் இல்லையோ, இவர் ஆசனமே போடலை. ஏன் அப்படின்னா, துரியோதனன் கண்ணனுக்கு பொய்யாசனம் இட்டிருந்தான். ஒரு இடத்துல பெரிய பள்ளத்தை நோண்டி மேல ஜமக்காலத்தை விரிச்சுட்டோ, அது மேல ரொம்ப லாகவமா பார்த்து ஒரு சீட்டை போட்டுட்டு, ஒரு நாற்காலியை போட்டுட்டு, சிம்மாசனத்தை போட்டுட்டோ, அதுல உட்கார்ந்தா தொபுக்டீர்னு உள்ள விழ வேண்டும். விழுந்தா உள்ள அரக்கர்களை மல்லர்களை எல்லாம் நிரப்பி வைத்திருந்தார். அவர்கள் கண்ணனை முடித்திட வேண்டியது, இதுதான் திட்டம். அப்ப பக்கத்துல ஒருத்தன் துரியோதனனை கேட்டான், அவர் சரியா அந்த ஆசனத்துல உட்காரணுமே, அது முக்கியமாச்சே, அவர் அதில் உட்காந்தாத்தானே விழுவார்னா, அதுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது உட்காந்து வச்சு விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கண்ணனுக்கா தெரியாது, உள்ள வந்தார் பாருங்க, அப்படி விரலை நீட்டினார், ஆட்காட்டி விரலை நீட்டிட்டு நான் அந்த ஆசனத்துல தான் உட்காருவேன்னுட்டு, எந்த ஆசனத்திலே இவன் அமர வேண்டும்னு துரியோதனன் எண்ணி இருக்கிறானோ அந்த ஆசனத்தையே அவரும் காட்டுறார். எனக்கு இதுதான் வேணும்னார். அப்பாட தானா வந்து விழறார். ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா பெருமானுடைய திட்டமே வேறு. உள்ளே சென்றவன் அங்க இருக்கிற மல்லர்களை அரக்கர்களை எல்லாம் முடித்துட்டு விஸ்வரூபத்தோட வெளியில வந்தார். விஸ்வரூப தரிசனத்தையே அனைவருக்கும் காண்பித்தார். இதுல விதுரருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னால், அவர் இதை பார்த்துட்டு இருந்தார் பாருங்கோ. அவர் நினைச்சுட்டாராம், நானும் துரியோதனனுடைய உணவைத்தானே சாப்பிட்டு இருக்கேன், சம்பளம் வந்தானே போட்டு கொடுத்துட்டு இருக்கான், அவன் குணம் தான் எனக்கும் இருக்கும்னு இவரா நினைச்சுன்னு விட்டார். அதனால கண்ணன் வீட்டுக்கு வந்தப்போ சீட்டே கொடுக்கலையா அவர், தன் பேர்லயே தனக்கு சந்தேகம். நானே பொய்யாசனம் போட்டுடுவேனோ, சுவாமி நீர் ரொம்ப நல்லவராச்சே, நீர் எப்படிலாம் பண்ண மாட்டீரேன்னால், இல்ல சாப்பாடு அவன் தானே போடுறான், அதனால தான் ஆகாரத்துல ரொம்ப நியமத்தோட இருக்கணும்னுவா. ஏன் அப்படின்னா, யாரிடத்துல இருந்து நாம வாங்கி சாப்பிடுகிறோமோ அவர்களுடைய குணம் அந்த உணவின் மூலமாக நமக்கு கடத்தப்படும். இது உண்மை. அதனால தான் இன்னைக்கு நம்ம என்னன்னு சொல்றது, எல்லா இடத்துலயும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.
எங்கெங்கே உணவகங்கள் உண்டோ அங்கங்கெல்லாம் போகிறதுன்னு ஆயிடுத்து. ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துடுறான்னு வந்தாச்சு. வாங்கி சாப்பிட்டு இருக்கா அத்தனை பேரும். யார் யாருடைய குணமெல்லாம் அந்த உணவுகளின் மூலமாக நமக்கு பரப்பப்படுகிறது, பரிமாறப்படுகிறது, ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அப்போ விதுரர் பார்த்தார், அவன் உணவைத்தான் சாப்பிட்றேன், அவன் குணம்தான் எனக்கும் இருக்குமோன்னு எனக்கே ஒரு கவலை, ஒரு சந்தேகம். அதனால கண்ணனை கடைசி வரைக்கும் உட்காரவே விடலை. மகாமதிஹி, ஏன் உட்கார விடலை? உட்கார்ந்தா அவனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டுடுமோ, இங்கேயும் பொய்யாசனம் போடப்பட்டிருந்து உள்ள விழுந்து அடிபட்டுடுமோ? பகவானுக்கு ஒண்ணுமே நடக்காதுங்கிறது தான் உண்மை. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாராலும் எந்த தீமையும் பெருமானுக்கு செய்யவே முடியாது. ஆனா இங்க விதுரர் பேரறிஞர்னு கொண்டாடப்படுறார். இங்க அறியாமையில தான் அவர் இருக்கார். பெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அறியாமையில் இருக்கார். அறியாமையில் இருப்பவருக்கு என்ன பேர் கொடுத்தா? பேரறிவு படைத்தவர், பேரறிஞர்னா. இங்க தான் புரிஞ்சுக்கணும், இந்த அறியாமை நமக்கு இருந்துடுத்துன்னா நாம பேரறிஞர். எதுவுமே ஆகாத பெருமாளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம் நமக்கு இருந்ததாகில் நாம பேரறிஞர். சுவாமி மாத்தி மாத்தி சொல்றீரே, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கிறது தானே பேரறிவு. அந்த பேரறிவு படைத்தவர் தானே பேரறிஞர்னா கிடையாதுன்னுட்டா. அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்றது எனக்கும் தெரியும் தான். ஆனா ஆகுமோன்னு நாம உள்ளத்திலிருந்து பயப்படணும். அந்த அறிவின்மை முக்கியம். அந்த அறிவின்மை இருக்குமாகில், அந்த அஞ்ஞானம் உங்களிடத்துல இருக்குமாகில், அதுவே காரணமாக உங்களிடத்திலே பேரறிவு இருப்பதாக பொருள். அதுவே காரணமாக நீங்கள் பேரறிஞர் என்று அழைக்கப்படுவீர்கள். விதுரஸ்ஸ மகாமதிஹி அப்படின்னு அவர் கொண்டாடப்படுறார். விதுரர் வீட்டில் போய் பகவான் சாப்பிட்டுட்டு வந்தார். துரியோதனன் கோபமா கேட்கறான். அவன் வீட்டில் போய் அவனா சாப்பிடுவானா? அந்த கோபமா கேட்டா எப்படி கேட்பா? அங்க போய் தின்னுட்டு வந்திருக்கேன், அவனால அங்க திம்பானான்னு தானே கேட்கணும். அப்படித்தான் கேட்கறதா நினைச்சிட்டு இருக்கான் துரியோதனன். ஆனா எப்படி தெரியுமா கேட்டான்? கிமர்த்தம் புண்டரீகாட்ச, செந்தாமரை கண்ணா, அங்கு போய் உண்டாயோ இப்படி கேட்பாட. எங்கேயோ ஒரு இடத்துல எங்க சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் ஒன்றும் சுத்தமா இல்லை அந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஒரு உணவகம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போய் சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி இடமா இருக்கு. ஏன்னா எண்ணெய், அங்க எண்ணெய் எதை யூஸ் பண்றேன்னா பல இடங்கள்ல இதெல்லாம் நடக்கிறதுங்கிறான். பல்வேறு இடங்களிலே பன்முறை உபயோகப்படுத்த எண்ணெயை திரும்ப வரவழைத்து இங்கே பன்முறை உபயோகித்திடுகை. பன்முறை 2 தடவை சொல்லியிருக்கேன். பல்வேறு இடங்கள்ல பன்முறை உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெய், அந்த எண்ணெயை அப்படியே வாழ்ந்து வந்து இங்கே பன்முறை உபயோகப்படுத்துகைன்னா கேட்கறதுக்கே பயமா இருக்கு. ஏற்கனவே எண்ணெய் ரொம்ப கெடுதி, ஆபத்துன்றான். இதுல பன்முறை பலவேறு இடங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டு அது திரும்ப ஒரு இடத்துக்கு வந்து பன்முறை உபயோகப்பட்டிருக்கு. அங்க போய் குழந்தை போய் சாப்பிட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. வாடா குழந்தை, செல்லக்குட்டி, நீ அங்க போய் சாப்பிட்டு வந்தியான்னு கெஞ்சுவீங்களா? அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசுவீர்களா? அங்க போய் யாராவது சாப்பிடுவாளான்னு தானே கேட்போம். அங்க போய் சாப்பிட்டு வந்திருக்கேன், அங்க போய் அண்ணா சாப்பிடுவாளா? நல்ல இடத்துக்கு சாப்பிட்றதான் ஆச்சு. ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து உணவகமா போய் சாப்பிட மாட்டியா? எப்படி பண்ணி வச்சிருக்கா, எந்த எண்ணெய் என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டியன்னா கடிந்து கோபமாத்தானே பேசுவோம். அப்படியே கொஞ்சம் எவ்வளவு சமத்து, அங்க போய் சாப்பிட்டு வந்தியான்னு யாராவது கேட்பாளா? இப்ப கண்ணனை துரியோதனன் கோபப்பட்டு பேசுறான். நன்னா கேட்டுக்கோங்க. ஏன்டா அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு தானே கேட்கணும். புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணா, அங்கே போய் சாப்பிட்டு வந்தாயோ அப்படின்னா. துரியோதனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ கோபமா கேட்கறியா இல்ல நீ ரொம்ப வாஞ்சையோட பேசுறியான்னா? எவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கேன் நானு அப்படின்னா. ஏன் நீ இன்னும் செந்தாமரை கண்ணான்னு கூப்பிடுறியே அப்படின்னால் நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட கோபமா பேசணும்னு தான் போறேன். அவர் கண்ணை பார்த்தா அப்படியே மயங்கி போயிடுறேன். நான் கோபமா பேசுறதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வெளியில இருக்கிறவாளுக்கு ரொம்ப அன்பா பேசுறா போல அது காதிலே விழுகிறது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். சூர்பனகையினுடைய காது மூக்கும் அறுக்கப்பட்டது, ரத்தம் அப்படியே வெள்ளமா கொட்டுறது. நேர கரண் கிட்ட போனா அழுவலையோ? நான் இருந்தா நான் சூர்பனகைன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவேன்? 2 பேர் வந்திருக்கான், படுபாவி பசங்க 2 பேர் வந்திருக்கா, கையில வில்லெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா. அந்த காலி பயல்கள் என் காதையும் மூக்கையும் அறுத்துட்டா, என்ன நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கா வந்து விசாரி. இப்படித்தானே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவ கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரவ் பலமூலாசனவ் தாந்தவ் தாபசவ் பிரம்மச்சாரிணவ் புத்திரவ் தசரதஸ்யேதவ் பிராதரவ் ராமலக்ஷ்மணவ். சஹஸ்ரநாமம் கூட பகவானை இப்படி கொண்டாடல. ஒருத்தனுடைய காதையும் மூக்கையும் வெட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கான். நாமளா இருந்தா நம்ம அண்ணனை எப்படி கூப்பிடுவோம்? நீ வாண்ணா, எத்தனை பேர் இருந்தாலும் நீ கூப்பிட்டு வா, அந்த 2 பேரை சும்மா விடக்கூடாது, நீ இன்னைக்கு பண்ற சம்பவம் ஊரே பேசணும்னு வா. அப்படித்தானே போய் அழைப்போம். அது ஒரு ராட்சசின்னு இன்னும் கேட்கணுமா? இப்போ சூர்பனகை ராட்சசி போய் ராட்சசர்களா இருக்கிற சகோதரர்களை போய் கூப்பிடுறா. அவ எப்படி கூப்பிடுவா? இவ சொல்றதெல்லாம் பாருங்க. ஒரு கையால் இப்படி மூக்க பிடிச்சிட்டு இருக்கா, ஒரு கையால் காதை பிடிச்சிட்டு இருக்கா, கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. தருணவ், யார் அந்த 2 பேருன்னு அவன் கேட்கறான். அந்த அயோக்கிய பசங்களை பத்தி சொல்றேன்னு தானே ஆரம்பிக்கணும். இவ சொன்னா தருணவ், 2 பேரும் என்னமா இருக்கா தெரியுமா? ரூபசம்பன்னவ், ஐயோ அழகே அப்படியே வடிவெடுத்து வந்தா போல இருக்கா 2 பேரும். தருணவ் சுகுமாரவ், ரொம்ப மென்மையானவான். ராமனு லக்ஷ்மணன் ரொம்ப மென்மையானவ. யாரு காது மூக்கம் அறுத்து யார் ஓட விட்டுருக்காளோ அவ ரொம்ப மென்மையானவர்கள். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ், மென்மையானவாளா இருக்கான்னு நினைச்சுக்காதே, ரொம்ப பலசாலிகள்.
கரண் சொன்னா பார்த்தாலே தெரியுதுன்னா உன்னையே இந்த அடி அடிச்சு அனுப்பிச்சிருக்கான்னா நிச்சயமா பலசாலிகள்னு தெரியுது. தருணோ ரூப சம்பன்னவ் சுகுமாரோ மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் கண்ணழகு இன்னைக்கெல்லாம் பார்க்கலான்னா இப்படியா சொல்லுவா. ஒருத்தரை வெய்யறதுன்னு வந்த அப்புறம் அங்கே போய் அண்ணன் ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை அடிச்சுடுத்து வந்து விசாரிக்கணும்னு அம்மா நீ வந்து அவன் கண்ணு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமாண்ணா உன்னை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான் நம்ம கண் அழகா இருக்கும் காது அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க நீ அப்படித்தான் இப்போ சூரியனுக்கு பேசுறா. புண்டரீக விஷாலாட்சவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரோ நன்னா தபஸ்விகள் கோலத்தில் இருக்கா காவி உடை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். சீர கிருஷ்ணாஜினாம்பரோ பலமூலாசனோ தாந்தவ் தாபசோ பிரம்மச்சாரிணவ் கிடைக்கிற காய்கனி எல்லாம் உண்டு வாழ்கிறார்கள். பலமூலாசனம் தாந்தவ் உட்புல நடக்கம் வெளிப்புல நடக்கம் எல்லாம் இருக்கு அவகிட்ட. நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா 2 பேரும் மாட்டேன்னு விட்டா. அப்ப அந்த அடக்கம் இருக்கோ இல்லையோ இந்திரிய நிகிரகம் பண்ணவாடா இருக்கா. பலமூலாசனோ தாந்தவ் தாபசோ தபஸ்விகளாக இருக்கிறார்கள். பிரம்மச்சரிய நிஷ்டையிலே இருக்கிறார்கள். கல்யாணம் ஆனவாத்தான் ஆனா வனவாசத்துல பிரம்மச்சரிய நிஷ்டையிலே இருக்கிறார்கள். புத்திரவு தசரத சேதவ் பிராதரவு ராமலக்ஷ்மணவ் 2 பேரும் தசரதனுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் ராமலக்ஷ்மணர்கள்னு பேரு. கரண் கேட்டா இரு நீ இன்னும் காது மூக்க வெட்டினவாளை பத்தி இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வெசன் இருக்கேன்னா அவ அப்புறம் பொறுமையா சொல்றேன் என்னது ஸ்தோத்திரம் பண்றேன்னா நன்னா வாயார வெசுன்னு இருக்கேன் ரொம்ப நன்னா வெச. இந்த மாதிரி மகரிஷிகள் கூட பெருமான் இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணது கிடையாது. பக்தி மகான்கள் கூட இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணது கிடையாது. ஐயோ நான் வெய்யணும் தான் நினைச்சுட்டு இருக்கேன் அது ஸ்தோத்திரமா வருகிறது. இதுதான் பெருமானுடைய பெருமை. அதனால துரியோதனன் கேட்டான் புண்டரிகாட்ச அவன் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தியா அப்படிங்கிறான். புண்டரிகாட்சன்னு கூப்பிட்டுருக்கான். பெருமாள் சொன்னார் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னா. ஏன் சாப்பிட மாட்டேன்னா துவேஷிக்கிறவர்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, துவேஷிக்கிறவர்கள் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஒன்று துவேஷிக்கிறவர்களுக்கு போடக்கூட போடுங்கோ, துவேஷிக்கிறவர் கையால் சாப்பிடவே மாட்டா. நம்ம ஒருத்தர் நம்மளை பிடிக்கல ஒருத்தருக்குன்னா அங்கே போய் சாப்பிடணும் நம்ம நினச்சிப்போமா. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட்டு சாப்பாடு போட போகிறோமா. அதனால உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னார் கண்ணன். துரியோதனன் சொன்னான் நான் எங்கப்பா அவனை துவேஷிக்கிறேன்னு கேட்டான். சரியான கேள்வி கேட்டான். உடனே இவர் ஆரம்பிச்சார் பாண்டவர்கள் அவனுக்கு பிடிக்குமான்னு கேட்க வந்தார். கண்ணன் என்ன தெரியுமா கேட்டார் இந்த பாண்டவர்களை அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர்களை பத்தி மட்டும் என்கிட்ட பேசவே பேசாதேன்னா. பாத்தியா நான் இன்னும் கேட்டே முடிக்கல உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு கோபம் வருகிறது. பாண்டவர்களை பிடிக்குமான்னு கேட்டப்பறம் நீ பதில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பாண்டவர்கள்னாலே உனக்கு கோபம் வருகிறதே. அதுக்கு அவன் சொன்னா அது எங்க பங்காளி சண்டை உனக்கு என்னன்னா உங்ககிட்ட அதனால் நான் ஏதாவது விரோதம் பாராட்டுறேனா கிடையாது. அது எங்கள் பங்காளி சண்டை. அதுல நீ ஏன் தலையிட வேண்டும். அண்ணன் தம்பிகள்னா 1000 பிரச்சனை இருக்கும். நீ ஏன் தலையிடுறேன்னா பாண்டவானு துவிஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக என் பிராணனே பாண்டவர்கள். நீ அவர்களை துவேஷித்தாலும் என்னை துவேஷித்ததாகத்தான் அர்த்தம். நான் விதுரர் வீட்டிலேயே சாட்டுகிறேன் அங்கேயே சாப்பிட்டார் பெருமாள் இல்லையா. இதுதான் கடைசியில திருப்பாவையில் 22ஆம் பாட்டுல வருது பாருங்க. அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாயின்னு இருக்கு. சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன இது சபரியினுடைய வார்த்தை. இது ரொம்ப அழகான சரித்திரம். சபரி மதங்க மகர்ஷியினுடைய சிஷ்யை. மதங்க மகர்ஷி வானுலகம் போனார். சபரியும் கிளம்பினார். அவர் என்ன சொல்லிட்டார் நீ இப்ப வர வேண்டாம், எவனை பார்க்கறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோமோ அவன் உன்னை பார்க்கறதுக்கு வர போறான், அவனை பார்த்துட்டு நீ மேலே வந்து சேர் அப்படின்னுட்டு அவர் போயிட்டார். ராமலக்ஷ்மணர்கள் வந்தார்கள். சபரி மோட்சலோகத்துக்கு போறதுக்கு தயாரானா. என்ன தெரியுமா சொல்லிட்டு போறா உன்னுடைய பார்வையாலே அங்கன் 2 கொண்டு என்னை நோக்கு, என்னை நன்னா பாரு, என்னை புனிதமானவளாக ஆக்கு. பெருமாள் சொன்னார் நான் என்ன உன்னை புனிதமானவளா ஆக்குறது, நீ ஏற்கனவே மதங்க மகரிஷிக்கு நிரம்ப தொண்டுகளை எல்லாம் செய்து புனிதமடைந்தவளாக இருக்கிறாய். அடுத்து உன்னுடைய கட்டம் உன்னுடைய நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறாய். அவ சொன்னா உங்களை பார்த்தாச்சு நான் வைகுண்டம் போறதா இருக்கேன், என்ன வைகுண்டம் அனுப்புன்னு ராமன் கிட்ட அவ கேட்கவே இல்லை. உன்னை வைகுண்டம் அனுப்புறேன்னு ராமன் சொல்லவே இல்லை. உண்மையா சொல்ல போனா சபரிக்கு ராமன் மோட்சமே கொடுக்கல. மோட்சம் பகவான் தான் கொடுக்க முடியும். ஆனா சபரிக்கு ராமன் மோட்சமே கொடுக்கல. ஆனா அவன் மோட்சத்துக்கு போனா பகவான் கொடாமல் இருக்க செய்தே, அவன் அனுகிரகியாமல் இருக்க செய்தே ஒருவர் எங்கனம் மோட்சலோகம் புக முடியும். இது முக்கியமான கேள்வி. அவ பண்ண ஆச்சாரிய கைங்கரியமே அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துடுத்து. அதனால்தான் வைணவ சம்பிரதாயத்திலே ஆரேனும் ஒருவர் அவர் போய் சேர்ந்தார், உயிரை விட்டார், இறந்தார் அப்படின்னா போயிட்டார்னுட்டோ பரமபத பிராப்தி வைகுண்ட பிராப்தின்னு எழுத மாட்டார். ஆச்சாரியன் திருப்படி அடைந்தார்னு எழுதுவா. இவருடைய ஆச்சாரியன் அங்க இருக்கிறார் இல்லையோ, இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆச்சாரியருக்கு இவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியன் அங்க போயிட்டார், அங்கேயும் போய் அதே கைங்கரியம் அதே ஆச்சாரியருக்கு, அதுக்கு தான் போறார். அப்ப சபரி என்ன சொல்லிட்டு போனா எங்க ஆச்சாரியர் மதங்க மகரிஷி போன வழி நான் போகிறேன். வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சொல்றார். அப்ப ராமன் என்னதான் பண்ணார், இந்த இடத்துல ராமனுடைய ரோல் என்ன அப்படின்னா சபரி போறத ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், அவ்வளவுதான். சபரி மோக்ஷ சாட்சி பூதான்னு பாடினார். ஒரு சாட்சியா இருந்து சபரி நிச்சயம் போனாடான்னா ராமன் என்ன சொல்வார் நான் பார்த்தேன் போனா. அப்ப நீ கொடுக்கலையான்னா
என்னமோ என் தேவையே அங்கே ஏற்படலை. அவள் செய்த ஆச்சாரிய கைங்கரியமே அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டது. இதுதான் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் ஆண்டாள் பாடினதற்கு விதுரரை பார்த்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு பெருமாள். அதனால தான் அங்கன் அந்த அழகிய கண்களை புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டுருக்கான். யாரு? துரியோதனன் கூப்பிட்டுருக்கான். அதே போல தருண ரூபசம் பண்ணு பெருசா சூர்பனக சொன்ன பாருங்க, அதுலேயும் புண்டரீக விஷாலாட்சங்கிறா. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுகிறது. யார் பரமாத்மா? எவனுடைய கண்கள் தாமரையைப் போல செக்கச் சிவந்ததாய் அப்போதலர்ந்த அப்போது விகசித்திருக்கிற தாமரையை வெல்லும்படியான கண்கள் எவனுக்கு உளதோ அவனே பரம்பொருள். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித்த புண்டரீக தலாமலாய தேக்ஷணஹான்னு சொல்லுவார்கள். சூரியனாலே அலர்த்தப்படுகின்ற தாமரை, சூரியனாலே அலர்த்தப்படுகின்ற தாமரை அது எங்கனம் சிவந்திருக்குமோ அப்படி கொத்த கண்களை உடையவனான பகவான் அவன்தான் பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபம் இழிந்து. இது 22ஆம் பாட்டு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு எத்தனாம் பாட்டு? 26ஆம் பாட்டு இல்லையா? இப்ப 23ஆம் பாட்டு சுருக்கமா பார்க்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். அதுல சிம்மத்தை பத்தி எல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன். சிம்மத்துக்கு இருக்கிற பெருமை, சிம்மம்னாலே நரசிம்மம் தானே, அவருடைய பெருமையையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் பற்பல அவதாரங்களை செய்கிறார். அந்த அவதாரங்களுக்குள்ளே இருப்பதிலேயே சிறந்த அவதாரம், அழகான அவதாரம் எதுன்னா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்லுகிறது. நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்கிறது. நரனும் சிங்கமும் கலந்த ஒரு தெய்வீகமான வடிவம், உருவம். அதை பகவான் எடுத்துட்டார். எதுக்காக? பக்தனுடைய துயர் தீர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டார். பக்தன் பயத்தை போக்குவதற்காக எடுத்துக்கொண்டார். பக்தன் அவன் ஆசைப்படுறப்போ பகவான் அங்கனம் வருகிறார். நரசிம்மனா பெருமான் வந்தான். மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரா நகந்தாய் நரசிங்கமதாய உருவேன்னு பாசுரம் இருக்கு. அவன் நரசிம்மனாக வந்தான். இரணியனுடைய மார்வகலம் கீண்டான் பெருமான். அவன் யாருன்னா ஸ்ரீமான்னா, அழகிய சிங்கன். பேரே சொல்றது இல்லையோ. இப்ப வேற யாரையாவது அழகிய ராமன், அழகிய கிருஷ்ணன், சுந்தரராமன் சொல்லலாம், அது வடமொழியில சொல்லலாம். நல்ல தமிழிலே அழகிய ராமன் யாராவது பேர் வச்சிருப்பாள? அங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அதே போல அழகிய மத்ஸ்யம், அழகிய கூர்மம், அழகிய வாமனன், அழகிய வராகன் கிடையாது. கோலவராகன் உண்டு. கோலம்ங்கிற சப்தம் அழகத்தான் சொல்லும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கோலம்னா அழகா ஞாபகம் வரும். அதுவும் மார்கழி மாதம் கோலம்னு விட்டாலே உங்களுக்கு அழகெல்லாம் ஞாபகம் வராது, வாசலில் போடுற கோலம் தான் ஞாபகம் வரும். அப்போ கோலம்ங்கிறது அழகுங்கிற சொல்லை அந்த பொருளை தருவதாக இருப்பினும் ஸ்பஷ்டமாக தெரியல. ஆனால் அழகிய சிங்கன் எவ்வளோ அழகா அமைஞ்சு போச்சு பாருங்க, கேட்கறச்சேவே தெரியுது இவர் தான் அழகன் அப்படின்னு சொல்லாமலே தெரியும்படியான வைபவம். அப்போ ஸ்ரீமான் சஹஸ்ரநாமத்தில் இந்த இடம் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா சொல்றோம் இல்லையா? அப்போ நாரசிம்ம வப்புஹு அடியவர்களுக்காக நரம் கலந்த சிங்க வடிவை எடுத்துக் கொள்ளுபவன். இது அர்த்தமாச்சு. ஸ்ரீமான் அழியாத அழகை பரிசாக பெற்றவன், எப்போதும் தன்னுடைய உடமையாக கொண்டிருக்கிறவன். நம்மளுடைய அழகெல்லாம் ஃபேட் ஆயிடும். ஒருத்தர் கேட்டார், அது இருந்தா தானே சுவாமி ஃபேட் ஆகிறதுக்கு, இல்லாத பத்தி இப்ப என்ன பிரச்சனை? இப்போ பகவானுடையது எப்படிப்பட்டதான்? எப்பவும் இருக்கிற அழகு, அழியா அழகன்னுவா. அச்சோ ஒருவர் அழகியவான்னு நாகப்பட்டினத்தில் இருக்கிற சௌந்தரியராஜ பெருமாளை திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினாரோ இல்லையோ, என்ன அழகு பெருமாள் அப்படின்னு வியக்கிறாரோ இல்லையோ. அப்ப அழியாத அழகுங்கிறா. அதுதான் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் அப்படின்னு கொண்டாடப்படுகிற அழகு. ஏன் அத்தனை அழகுன்னா பராசர பட்டர் ரொம்ப அழகா பாடுறார். ஸ்ரீரங்கராஜஸ்தவம்ங்கிற கிரந்தத்துல சொல்றார். பட்டர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வராகாவதாரத்தை கொண்டாடணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் அழகுன்னுவார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி நரசிம்மாவதாரம் அப்படின்னாரு. என்ன பெரிய அழகு நரசிம்மாவதாரம், ஏன் சுவாமி அப்படின்னா? ஆமா, மேல ஒரு மாதிரியா இருக்கான், கீழே ஒரு மாதிரியா இருக்கான். நரமா நரம்னு சொல்ல முடியல, மிருகமா மிருகம்னு சொல்ல முடியல. நரமும் மிருகமும் கலந்தா போல இருக்கு. அதை போய் எப்படி அழகுன்னு சொல்ல முடியும்? அப்படி முடிச்சுடுவார். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கார் அவர் அப்படின்னா, இன்னைக்கு தலைப்பு வராகாவதாரம்னு போர்டில் எழுதி போட்டிருக்கீங்க, அதனால வராகர் தான் அழகுன்னு சொல்ல போறார் அவர். உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு டஸ்டர் எடுத்துன்னு போயிட்டு இந்த வராகாவதாரம்ங்கிற தலைப்பை நான் அழிச்சுட்டேன். அதுல நிருசிம்மாவதாரம்னு எழுதிட்டேன். இப்போ பட்டரை பார்த்து சொன்னேன், பராசர பட்டரே தலைப்பை கொஞ்சம் அந்த பக்கம் தேவர் கட்டாட்சிக்க வேண்டியது, கொஞ்சம் பார்க்க வேண்டியதுன்னு. அப்படியே திரும்பி பார்த்தார். ஓ, நிருசிம்மாவதாரம்னு எழுதியிருக்கா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார். உடனே இப்போ சொல்றேன், நரசிம்மனை போல அழகு யாருமே கிடையாதுன்னார். என்ன சுவாமி, இப்பதான் வராகாவதாரம் தான் அழகு, நரசிம்மாவதாரம் கிடையாது, ஏன்னா மேலே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், கீழே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், நீர் தான் சொன்னீர். இப்போ அதுக்குள்ள நரசிம்மாவதாரம் அழகுன்னு சொல்றீரேன்னா அவர் சொன்னார், நீ டஸ்டர் எடுத்துட்டு போய் அழிச்சுட்டு எழுதினதை நான் பார்த்துட்டேன். இப்போ அந்த தலைப்புக்கு தானே நான் பேசியானோ. இப்போ சொல்றேன், நிருசிம்மாவதாரம் தான் அழகுன்னார். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றார். அங்க உபன்யாசம் கேட்டு இருந்தவாழ்ல இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டார். இங்க வாரும் சுவாமின்னு அழைத்தார். என்னன்னு அவர், உமக்கு பால் பிடிக்குமான்னு கேட்டார். சுவாமி பேரே சொல்லாதையும் எனக்கு அத்தனை பிடிக்கும். கறந்த பால் குடம் குடமாக ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை குடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு அத்தனை பிடிக்கும் பால் அப்படின்னார்.
வெறும் பாலா அதில் ஏதாவது சக்கரை போட்டு பீரான்னாரு. சக்கரை வீட்டில் இருக்கு, எனக்கு சுவைத்து பழக்கமே இல்லைன்னார். சக்கரை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சுவாமி, ஒரு நாளும் நான் சாப்பிட்டது கிடையாது, ஆனால் பாலை நிறைய சாப்பிடுவேன்னார். இந்த பக்கம் ஒரு அம்மாவை கூப்பிட்டா, இங்கே வாமான்னார். என்ன உனக்கு பால் சாப்பிட்ற பழக்கம் உண்டான்னா, சின்ன வயசுல இருந்தே தொட்டதே கிடையாது சுவாமி, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னுட்டா. சக்கரை அந்த பழக்கம் உண்டான்னா, ஐயோ பேரே சொல்லாதையும் போக வர ஒரு ஸ்பூன் வாயில போட்டுட்டே வருவேன். இந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சாப்பிடுவேங்கிற போல அது ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் இதெல்லாம் இருந்ததுன்னா உப்பு மிளகா அப்படி தொட்டு குழந்தை வெளிச்சல் அதை தான் பண்ணும், ஒன்றும் பண்ணாது. உப்பு மிளகா அப்படி கையில் கொஞ்சம் எடுத்துன்னா அதை நக்கிண்டே வந்துடும். ஏதோ ஒன்று சாப்பிடணும் அவ்வளவுதான். அப்போ வெறும் சக்கரையை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிறது, உப்பை வெறும் வாயில போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இஞ்சி துண்டு அதுவாவது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது, நிறைய எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தோல் நீக்கிய இஞ்சி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பை தொட்டு வாயில் எடுத்து இடுக்கி வச்சுட்டு இருந்தோம்னா நல்லது, தொண்டையில் இறங்கித்தனா நல்லதுங்கிறதுனாலே. ஏதோ சில பேருக்கு என்னன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்படி சில பேர் இருப்பா. அதனால வீட்டில் நல்லா நொறுவைகள்லாம் நிறைய இருக்கும், இருந்துட்டே இருக்கும் நொறுவைகள். அப்பப்போ ஒரே நாளில் அது காலியாகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. காத்தால வேண்டு வருவா, சாயங்காலம் இருக்காது. இல்லை வீட்டில் பண்ணுறா, பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு சாப்பிட்றா. நேற்று தேங்குழல்லாம் பண்ணி வச்சிருந்தேனேன்னா டப்பாவையே தேடணும்னா, தேங்குழலை தேடணும் இல்லை இப்போ டப்பாவையே தேடணும். ஒரு கதை உண்டு, அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு நியாயம்னு சொல்லுவா, அது புரிய வைக்கிறதுக்கு சொல்லுவா. என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு வடை ரொம்ப பிடிக்கும், எங்கேயோ கோயிலுக்கு போனார், ஒரு வடை கொடுத்துட்டா, நல்ல பெரிய வடை, நல்ல சக்கரம், பெருமாள் கையில் சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கு. ஜம்முன்னு பிடிச்சிட்டு வந்தார். வயசானவர் கையில் வயது மூப்பின் காரணமாக கோல் பிடிச்சிட்டு இருக்கார் கையில். அதனால் அந்த கோல் வச்சுட்டு இருக்கார், கைத்தடி. அந்த கைத்தடியில் ஒரு கயறு கொண்டு வந்து அந்த வடையை நல்லா கட்டி வச்சுட்டார். ராத்திரி தம் பக்கத்திலே வச்சுட்டார். காத்தால் எழுந்து இதைத்தான் சாப்பிடணும், காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் அப்படின்னு. எங்கேருந்தோ எலி வந்திருக்கு. எலி வந்தது வடையை சாப்பிட்டுருக்கு. வடையை சாப்பிட்டதுன்னு சொல்லக்கூடாது, அந்த தண்டையே சாப்பிட்டு கொடுத்து, கொம்பையே காணும், இந்த கைத்தடியே காணும். அடுத்த நாள் இவர் வடை எங்க தேடிண்டே இருக்கார். என்ன சுவாமி தேடுறேன்னா, இல்லைங்க நேற்று கோயிலில் கொடுத்தா சுவாமி, இத்தனை வருஷம் சுவாமி, கைகொள்ளாத இருந்தது, கொண்டு வந்திருந்தேன், காணும் சுவாமின்னார். நான் கேட்டேங்க எப்பயும் கையில் ஒரு கைத்தடி வச்சிருப்பீங்களா, அதையும் காணும், அதுல தான் வடையை சுற்றி வச்சிருந்தேன்னார். தண்டையே காணுமா, வடை எங்க இருக்க போகுது? இப்போ கைத்தடியே காணாத போயிடுத்துன்னா அதில் சுற்றி வச்சிருந்த வடை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுன்னு அத்தனை சுலபமான விஷயமானு இப்போ. அதனால மொத்தமாக போயிடுத்து. அப்படி சொல்கிறா போலே இந்த சர்க்கரையை போக வர சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பா. சாப்பிட்ற பழக்கம் ஏதாவது ஒன்று வாயில் மென்னுட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் அந்த வாய். இப்போ ஏதோ இங்கே உபன்யாசத்தில் நம்மளாம் உட்காந்துருக்கோம், அதனால ஒன்றும் அசை போடலைன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தோன்னு சொன்னால் ஏதோ ஒன்று அதை வாயில் போட்டுட்டு அப்பப்போ அதை அப்படியே மெதுவாக அதை அப்படியே கடிச்சுட்டு இன்னும் அடுத்தது என்ன சாப்பிடலாம், அடுத்தது என்ன சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ ஒரு 10 தடவை திறந்து பார்ப்பா, அப்படியே மேலேருந்து கீழே அப்படி பார்த்துட்டா அந்த ஃப்ரிட்ஜு வாய்க்கு இருந்தால் என்ன தெரியுமா சொல்ல, ஏன்னா வாங்கி வச்சா தானே இருக்கும், என்னை ஏன் போட்டு இப்படி அப்பப்போ திறந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுவிடும். அதனால ஏதோ வாயில் போட்டுட்டே இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சக்கரை சாப்பிடுவீரா? போகிற சாப்பிடுவேன், பால் தொடவே மாட்டேன். முன்னவர் என்ன சொன்னார்? பால் சாப்பிடுவேன், சர்க்கரை தொடறது இல்லைன்னார். நீர் இங்க வாரம், இன்னைக்கு பால் சாப்பிட்றச்சே சக்கரை போட்டு சாப்பிடும், செய்வீரா? அவர் சொன்னார், ஆச்சாரியர் சொல்றாரு, இதையாவது கேட்கலாம், சரின்னுட்டார். இவர் கூப்பிட்டார், சர்க்கரையை பாலில் போட்டு சாப்பிடுங்கன்னார். சரின்னார். 2 பேரும் நாளைக்கு வாங்குவோம். 2 பேரும் வந்தா, சுவாமி எப்பேற்பட்ட உபகாரம் செய்தீர், இத்தனை நாளாக வெறும் பாலை சாப்பிட்டு பாழா போனேன், ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிட்டேன், என்னமா தித்திக்கிறது, என்னமா இருக்கு தெரியுமா அந்த பால்னார். இவர் சொன்னார், சுவாமி வெறும் சர்க்கரையை விட அதை பாலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ஜோராக தான் இருக்கு, இனிமேல் அப்படித்தான் சாப்பிட போறேன்னார். அப்போ பாலும் சர்க்கரையும் சேர்ந்தா எத்தனை நன்னா இருக்குன்னு தெரியறதா அப்படின்னு கேட்டார் பட்டார். புரியறது என்ன? அதுதான் நரசிம்மாவதாரம்னார். சில அவதாரங்கள் பெருமான் மனிதனை போலவே பிறந்திருக்கிறான், சில அவதாரங்கள் மிருகங்களை போலவே பிறந்திருக்கார். அப்ப பால் தனி சக்கரை தனிங்கிற போல மற்ற அவதாரங்கள்லாம் இருக்கு. பாலும் சக்கரையும் சேர்ந்தார் போலே நரமும் சிங்கமும் கலந்த ஒரு அவதாரம் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை நரசிம்மாவதாரத்துக்குத்தான் உண்டு. அதனால நரசிம்மாவதாரமே சிறந்தது. மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் உங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொரு நின் கோயில் நின்று இங்கனே போந்தொருளுக்கு ஒப்படைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆண்டாள் பாடினாள் இல்லையோ. அப்ப நரசிம்மாவதாரத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறாள். ஒரு பக்தனுக்காக பெருமான் எடுத்த அவதாரம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. 3 காரணங்களுக்காக பிறப்பதாக சொன்னார். சாது பரித்ராணம் முதல் காரணம், அடியவர்களை ரட்சித்திடுகை. அதற்கு மேலே துஷ்கிருத்து விநாசம், தீயவர்களை ஒடுக்குகை. 3வது அறத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறேன் என்று 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. எது முக்கியமான காரணம்? எதை முதல்ல சொன்னாரோ அது முக்கியமான காரணம், அடியவர்களை ரட்சிப்பதற்காக. அப்போ பிரகலாதனுக்காகவே பெருமான் வந்து சேர்ந்தான்.
ரத்தம் தோய்ந்த கை. இரணியன் அப்பதான் முடிச்சிருக்கார். அந்த கையெல்லாம் அப்படியே சக்கச்சவேல் இருக்கு பாருங்க. பிரகலாதனை பக்கத்திலே கூப்பிட்டார். அவன் தலையில அந்த கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ணுகிறார். அவன் அப்படியே கண்கள்ல இருந்து பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தான். பெருமானே, உம்முடைய இந்த தாமரை கை அடிச்சியோம் தலைமைச நீ அடியாயின்னு சொல்லுமா போலே எத்தனை பேர் பிரார்த்திக்கிறார்கள். ஆழ்வார் நம்ம ஆழ்வார் ரொம்ப அழகா கேட்கிறார் பெருமாளை பார்த்துட்டு. எப்ப பார்த்தாலும் நானே இப்படி என் தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருக்கேன்னு, ஒரு தடவையாவது உன் கையை கொண்டு வந்து என் தலைமையில நீ வைக்கக்கூடாதான்னார். ஏன் வச்சா என்ன ஆகும்னா, அப்புறம் நான் தள்ள கை வச்சுக்க மாட்டேன், அவ்வளவுதானே. இப்போ நம்ம கவலையினால தள்ள எப்போ பார்த்தாலும் ஐயோ அப்படி கை வச்சுக்கிறோம். இதே அவர் வந்து கை வச்சுட்டாருன்னா அது எத்தனை பெரிய குளுமை, நமக்கு எத்தனை குளிர்ச்சியை அது தரும். அப்புறம் நாம தலையில கை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இராது. இப்படி பக்தர்கள்லாம் பிரார்த்திக்கிறார்கள், உன் கையை கொண்டு வந்து நீ தலைமையில வைக்க மாட்டாயான்னு கேட்கிறார்கள். நான் ஒரு அசுரனுடைய பையன், பிரகலாதனுடைய நிலைமை, அவன் பிரச்சனை அவனா இருந்து பார்த்தா தான் தெரியும். வெளில போறான், உங்க அப்பா பேர் என்னன்னா, எங்க அப்பா பேர் இரணியன்னாலே அவங்ககிட்ட யாரும் வரமாட்டா. எப்படி இருக்குன்னு பாருங்க. இரண்யன்னா அவன் சொல்றான், எப்படி கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு எங்க அப்பா, பேரை சொல்றதுக்கே எனக்கே பயமா இருக்கு வெளியில போனா. அது எத்தனை பெரிய தர்ம சங்கடம்னு பாருங்க. ரொம்ப நல்லவர் நம்முடைய தகப்பனார்னா நல்லா பேரை சொல்லிட்டு போயிடலாம். தீய வழக்கங்கள்லாம் இருந்தவர்னா கொஞ்சம் யோசனை பண்றாளோ எப்படி சொல்றது, அவர் பேர் ஒன்று என்ன சுவாமி விட்டுரும் சுவாமி, ஏதோ ஒன்று இருந்தார் போனார் உடுமே போ அப்படின்னு விடுவா. அப்ப இந்த இடத்துல பிரகலாதனுக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் அது இருந்தாலும் பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்ப பகவான் நம்மளை பார்த்து கேட்கிறார், உன் கண் எதிரே உன் தந்தையை நான் வதம் பண்ணிட்டேன், மனசு ரொம்ப வேதனையாத்தான் இருக்கும், ஏதாவது வரம் கேட்கணும்னா கேளு. உடனே அவன் சொன்னான், உம்மிடத்துல பக்தி வளர்ந்துட்டே இருக்கணும்னா, அந்த வரம் தான் எனக்கு வேணும்னா. அதுக்கு அவன் யாரை தெரியுமா துணைக்கு கூட்டுண்டா, நம்மளை தான் கூட்டான். சம்சாரிகள் இருக்காளே, விஷயங்கள்ல இவாளுக்கு ஆசை வளர்ந்துட்டே போறது. நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஆசை அதிகமா இருக்கு. சாதாரண செல்போன் வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு என்ன டச் போனுன்றோம், அது எங்கேயோ போயிடுத்து, அதுல இல்லாததே இல்லைங்கிற காலம் வந்தாச்சு. முதல்லலாம் ஒரு பஸ்ல ஒருத்தர் போன் எடுத்து அப்படி பேசினார்னா பஸ்ஸே திரும்பி பார்க்கும், பத்தியா செல்போன் வச்சிருக்காரு போல் இருக்கு. ஒரு மினிட் அதுல இன்கமிங் காலுக்கு 32 ரூபா 36 ரூபாய் இருந்த காலத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப அபூர்வமா யாராவது ஒருத்தர் போன் வச்சுட்டு இருப்பா, இன்கமிங்க்கு 32 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு, அப்படி இருந்த காலம். அப்ப யாராவது போன் எடுத்து பேசினா அப்படியே பாப்பா அவர் போன்லாம் வச்சிருக்காருன்னுவா. இப்பயும் பாக்குறா, யாராவது ஒருத்தர் என்கிட்ட செல்போனே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லட்டும், அதிசயமா பார்க்கறா. இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் ஆனுட்டு எப்படி மாறி போச்சு பாருங்க காலம். அப்ப ஆசை நமக்கு வளர்ந்துட்டே போறது. நடந்து போறவன் சைக்கிள்ல போறான், சைக்கிள்ல போறவன் ஸ்கூட்டர் வேணும்னு ஆசைப்படுறான், மொபைல்ல போறான், அதுக்கு மேல கியர் வச்ச வண்டி வேணுங்கிறான். ஒரு கார் இருந்தா பரவாயில்ல, மாருதி ஆல்டோ இருந்தா கூட பரவாயில்ல, அப்புறம் ஸ்விஃப்ட் டிசைர்ன்றான், BMW அப்படின்றான். இதுக்கு எங்கேயாவது முடிவு இருக்கான்னு பாருங்க. விமானத்தை தாண்டி கூட ஜெட்டு தனி விமானம்ன்றான். அதோட நின்றுட்டானா இல்ல இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கேங்கிறான். கண்டுபிடிச்சிட்டா அதுவும் வேணும். இப்போ தனி தீவு வாங்கி போட்டிருக்கேன், இங்க போறேன் இங்க போறேன் எவ்வளவு சொல்றா அத்தனை பேரும். ஆசை வளர்ந்துட்டே போறது. இதை பார்த்து பிரகலாதனுக்கு ஒரு ஆசை. நமக்கு ஆசை வளருவதை கண்டு அவன் ஒரு ஆசை கொண்டான், இருந்தா இவாளை போல இருக்கணும்னா. என்ன சுவாமி இது பிரகலாதனை போல நாம ஆகணும்னு நினைக்க வேண்டி இருக்க, நம்மளை போல தான் ஆகணும்னு நினைக்கிறானா? அவன் அப்படி நினைக்கல. அவன் தெரியுமா சொல்றான், உங்களை போல எப்படி ஆகணும்னா, உங்க ஆசை என்னமா வளர்ந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பக்தி வளர வேண்டாவோன்னா. உங்க ஆசை எப்படி குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி பெருமானுடைய திருவடி இணைத்தாமரைகளிலே பக்தி அந்த அனுராகமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பகவான் சொன்னார், அது நன்னா வளரும், நீ கவலையே படாதேன்னுட்டார். வேற ஏதாவது கேளு. அப்ப அவன் கேட்டான் பாருங்கோ, ஒருவர் 2 விதமான அபராதங்களை பண்ணக்கூடாது. பகவத் அபச்சாரம் கூடாது, பாகவத் அபச்சாரம் கூடாது. எங்க அப்பா 2மே பண்ணியிருக்கார். பக்தனான என்னையும் நிறைய துன்புறுத்தி இருக்கார், பகவானான உன்னையும் பலவாறாக நிந்தித்திருக்கிறார். அதுக்கு என்னன்னு கேட்டார் பெருமாள். அவருக்கு தண்டனை கொடுத்து எங்கேயோ நரக்கத்துல எல்லாம் தள்ளுடாதே, அந்த ஆத்மாவிற்கு நன்மையை செய்வாயாக. எப்பேற்பட்ட குணம் பாருங்கோ. இதுதான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் நம்பியேன் கண்ணினும் செலுத்தாமல் மதுரகவி ஆழ்வார் பாடினார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், 4 வேதங்களையும் ஓதியவர்களுக்குத்தான் இந்த அருங்குணமே வருங்கிறார். அப்ப பிரகலாதன் அங்கனம் பிரார்த்தித்தான், ஆகட்டும்னு சொன்னார் பெருமாள். இது நரசிம்மாவதாரத்திலே நடந்திருக்கிற செய்தி. அந்த பிரகலாதனுக்காக நரசிம்ம உருவை எடுத்துக்கொண்டு எங்கனம் நீ புறப்பட்டு வந்தாயோ, அதே போல கோபிகைகளான எங்களுக்காகவும் நீ வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பாசுரம் அது 23ஆம் பாசுரம். கடைசியில கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று ஆச்சரியமாக பாடப்பட்டது கோப்புடைய சீரிய சிங்காசனம். பராசர பட்டர் ரொம்ப அழகா பாடுறார். சிம்ஹாசனை கமலயா க்ஷமயாச்ச விஸ்வம் ஏகாதபத்ரைதமஸ்மதசூன் நிஷண்ணம் லக்ஷ்மீ ஸ்வயம்பர சனாதித யௌவன ஸ்ரீ சௌந்தர்ய சம்பத அவலிப்தம் இவாலி சம்பத்து அவலிப்தம் இவாலிஹிய என்று பாடுகிறார். சிம்மாசனே கமலையா க்ஷமயாச்ச விஸ்வம். ஒரு சிம்மாசனத்துல பகவான் இருக்கார்,
இந்த பக்கத்துல தாயார் இருக்கா, இந்த பக்கம் பூமி பிராட்டியார். ஏகாதபத்திரம் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து கொண்டு இந்த உலகத்தையும் ரட்சிப்பவனாக இருக்கிற பெருமானே, உன்னுடைய அழகாலே எங்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறாய். தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவன்ஸ்தவ நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயுக்ஷ்வமாம். வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார். அப்படி தாயாரோடு கூட உயர்ந்த சிம்மாசனத்திலே நீ வீத்திருக்கிற போது உனக்கு தொண்டுகளை நான் செய்யப் பெறுவேனாக என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதுதான் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்பதாக பிரார்த்திக்கப்பட்டது. பெருமானுடைய நடையழக கேட்டு வந்திருக்கா. ரொம்ப ஆச்சரியமா தங்களை என்னன்னு சொல்லி, ஆத்தாமையாலே வந்தோம், ஆத்தாது வந்தும் நடிபணியுமா போலே கீழே பாடினாலும் இல்லையோ, எங்களுக்கு கத்தியே இல்லை உங்ககிட்ட வந்திருக்கோம்னு சொன்னா. எங்களுக்கு வேற கத்தி இல்லை, உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் நிச்சயமாக சொல்லப்பட வேண்டியது உண்டு. ராமானுஜருடைய சீடர்களிலே கிடாம்பி ஆச்சான்னு ஒருவர். அந்த சுவாமி திருமாலிருஞ்சோலை மதுரை அழகர் கோயிலுக்கு போனார். ரொம்ப படித்தவர் கிடாம்பி ஆச்சான். அழகர் பார்த்தார், ரொம்ப படித்தவராக இருக்கு, ஒரு ஸ்லோகம் சொல்லி காட்டும்னார். ஒரு ஸ்லோகம் சொல்லும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் பார்த்தார், ஐயோ பெருமாளே நம்ம வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அபராத சஹசிர பாஜனம் பதிதம் பீமபவான ஓதரே அகதிம் அப்படின்னார் பாருங்கோ, கதி அற்றவன் பாருங்கோ, நிறுத்துனுட்டார் பெருமாள். இந்த ஸ்லோகத்தை சொல்லாதேன்னார். என்ன சுவாமி ஆளவந்தார் பாடியிருக்கார்? ஏன்னால் ஆளவந்தார் அவதரித்த போது ராமானுஷர் அவதரித்திருக்கவில்லை. அதாவது பெரிய அந்த பட்டாபிஷிக்தராக சம்பிரதாயத்தை காப்பாற்றுற பொசிஷனுக்கு வரல, ஆச்சாரிய பதவிக்கு வரல. ஆளவந்தார் காலத்தில் ராமானுஜர் அவதரிச்சுட்டார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஆச்சாரிய பதவியிலே அமர்ந்து சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கிறவராக அவர் அப்போது உருப்பெறவில்லை. அவர் காலத்தில் ஒருத்தன் தன்னை அகத்தின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ராமானுஜர் தோன்றிய பிற்பாடு தன்னை கதியற்றவன் ஒருவனும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. இது திருமாலிருஞ்சோலை அழகருடைய அபிப்பிராயமாம். எப்போது கிடாம்பி ஆச்சான் தன்னை அகத்தின்னு சொல்லிக் கொண்டாரோ உடனே நிறுத்துனுட்டார் பெருமாள். நம்மை ராமானுஜனை பெற்று வைத்து நம் எதிரிலே வந்து அகத்தின்னு சொல்லிக்காதீங்கோ, கதி இருக்கு உங்களுக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கதி உண்டு. யாரு? ராமானுஷரே கதி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுவார். இந்த உலகத்திலே உய்வடைவதற்கு, மேலான லோகமாகிற பரமபதத்தை பெறுவதற்கு ஒரே நல்வாய்ப்பு எம்பெருமானாருடைய திருவடிகள் தான். அதுதான். அதனால ஆத்தாது வந்துன் நடிபணிமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்துன்னு கீழே பாடினாலும் இல்லையோ, அந்த ஆத்தாமையை சொன்ன உடனே பகவான் சொல்ற, நான் இருக்கும்போது நீங்க கதி இல்லைன்னு சொல்லலாமான்னால் ஒன்னை தவிர வேற கதி இல்லைன்னு சொன்னோம். கதியே இல்லைன்னு சொல்லலை, ஒன்னை தவிர வேற கதி இல்லை என்பதாக சொன்னோம் என்று 23ஆம் பாட்டாலே அவனிடத்துல பிரார்த்திக்கிற பிரார்த்தனை, நீ நடந்து வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்து எங்கள் குறைகளை எல்லாம் கேட்டருள வேண்டும் என்பதாக வேண்டுகிறார்கள். பெருமானும் அப்படியே செய்கிறார். அதற்கு மேல ரொம்ப விசேஷமாக பெருமானுக்கு மங்களாசாசனம்ங்கிறத செய்கிறார்கள். மங்களாசாசனம் அவனுடைய நன்மைகளை வேண்டிடுகை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாயனின் மலமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்களார்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பட்டர்விரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்கள மாதலால். மணவாள மாமனிகள் அழகாக முடிச்சுட்டார். வேதம் சொல்றோம்னா ஆரம்பத்திலையும் பாருங்க, அரிஹி ஓம் அப்படின்னு விட்டு தான் வேதம் ஆரம்பிப்பா. முடிக்கிற சேவம் அதே தான் சொல்லுவா. அப்படித்தான் எங்கே திவ்ய பிரபந்த பாராயணம் சேவா காலம் அனுசந்தானம் நடந்தாலும் ஆரம்பத்தில் பல்லாண்டு சேவிச்சுட்டு முடிக்கிறச்சே முதல் 2 பாட்டுகளை சொல்லித்தான் முடிப்பா. பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதே நம்முடைய ஆன்மாவினுடைய தன்மை. அவருக்காக வேண்டிடுகை. அதைத்தான் 24ஆம் பாட்டாலே ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப விசேஷமாக செய்கிறாள். அதை எங்கனம் செய்திருக்கிறாள். மங்களாசாசனத்தினுடைய வைபவம் என்னங்கிறத சாயங்காலம் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். 24, 25 இந்த 2 பாசுரங்களை பற்றின ரொம்ப ஆச்சரியமான அனுபவத்தை இன்றைக்கு சாயங்காலம் சரியாக 5 மணிக்கு இவ்விடத்திலே செய்ய பிராப்தம். நம்ம 2-3 பாசுரங்கள் பின்ன இருந்ததுனால இன்னைக்கு 22, 23 இந்த பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்பதற்காக இன்றைய தினம் காலை வேளையிலே ஒருவேளை உபன்யாசம் வைத்துக் கொள்ளப்பட்டது. நீங்கள் எல்லாம் சிரமம் பாராமல் வந்திருந்து நடத்தி தந்தமைக்கு அடியனுடைய அஞ்சலி பூர்வகமான கிருத்தஜதானுசந்தானங்களை, நன்றி கலந்த பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு சாயங்காலம் 5 மணிக்கு அவசியமாக வந்திருந்து உபன்யாச கோஷ்டியை நடத்தி தர கேட்டுக்கொண்டு தற்சமயம் அமைகிறேன். இன்றைய பாசுர அனுசந்தானத்தை சாயங்காலமே செய்து கொள்ளலாம்.
அதனால ஒன்றும் குறைவில்லை. அதனால தற்சமயம் இந்த உபன்யாச நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. சாயங்காலம் 5 மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். அடியேன் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கமாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்தியமங்கலம். Come, you've got to go. It's fine. This, இப்போ அவர் சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல சாயங்காலம் இருக்கு. ஏன்னா மத்தியானம் இன்னைக்கு லஞ்ச் கிடையாது.